பாருங்க இவ்வளவு இடைஞ்சலையும் வந்து நாங்க வேலை செஞ்சு தர்றோம். ஒன்னும் கவலைப்பட வேண்டாங்க. நம்ம போரை எப்படி காப்பாற்ற முடியலங்கிற வருத்தமே படக்கூடாது. உடனே நம்ம சேனல்ல பாருங்க, யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளை கூப்பிடுங்க, வந்து அலங்காம எடுத்து தர்றேன். நீங்க நல்லா பாருங்க, பாருங்க இந்த போரை பாருங்க, நாங்க எப்படி வேலை செஞ்சு தரோம் பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு இடைஞ்சல் வந்து நாங்க வேலை செஞ்சு தரோம், நீங்க நல்லா பாருங்க. நான் வெறும் பாட்டு ஆகாதே போயிட்டாங்க. சேனல பார்த்து எங்களை கூப்பிடும்போது நாங்க வந்து எடுத்து தர மட்டும் வந்து எடுத்துக்கிறோம். இந்த போரை போர் வந்து ஒரு சைடு இருக்கு பாத்தீங்களா, போர் எங்க செபத்துக்குள்ள இருக்குதுங்க. இந்த பைப் எப்படி வளைஞ்சு வருதுன்னு பாத்தீங்களா, அந்த தள்ளி பிடிச்சதான் வெளியே வருது. இந்த கண்டிஷன் இந்த பைப் பண்ணிட்டு வெளியே 1.5 அடிக்கு இருந்தாலும் வெளியே பைப் பிடிச்சு கழட்ட முடியும். அந்த அளவுக்குள்ள போரு இந்த மதிலுக்குள்ள இருக்குது. காம்பவுண்ட் செவத்துக்குள்ளே இருக்குது பாத்தீங்களா. காம்பவுண்ட் செவத்துக்குள்ள வந்து போரை வச்சு கட்டிட்டாங்க முதல்ல ஆரம்பத்துல. இப்ப பிரச்சனை வரும்போது தெரிஞ்சு போச்சு, ஓ கொஞ்சம் தள்ளி கட்டி ஆகுமா அப்படின்னு இப்ப வருத்தப்படுறாங்க. ஆனா வந்து பாத்தவங்களா இது எப்படி எப்ப வேலை செய்யறது, இந்த இடத்துல ஆகாது, போர் ஆகாதுன்ட்டே போயிடுறாங்க. நம்ம சேனல்ல பார்த்து நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க, ஏன்னா இந்த போரை வந்து எப்படி எடுக்குதுன்னு கேட்டாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாங்க, நான் வந்து எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்ப காலை 6 மணில இருந்து வேலை ஸ்டார்டிங் ஆகி இப்ப வேலை நடந்துட்டு இருக்குது. மோட்டர் மேல எடுத்து வச்சுட்டு அடுத்த வீடியோல போடுறோம்னா நீங்க பாருங்க. இந்த மாதிரி இடைஞ்சல்ல வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. மேல கேப் ஓகே, அடி பார்த்தீங்கன்னா போர் எங்க இருக்குன்னு பாரு. இந்த மாதிரி இடத்துல வைக்காதீங்க, தள்ளி வச்சீங்கன்னா நம்ம போரை காப்பாற்றிக்கலாம்.